பிரைஸ் தி லார்ட். இந்த மே மாதத்தில் 31ஆம் தேதியாகிய இந்த வெள்ளிக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20வது வசனம். 1 John chapter 4 verse 20. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வார்த்தைக்காக இந்த காலை வேளையில் நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? இந்த வசனத்தில் நம்ம என்ன பார்க்குறோம்? கர்த்தரிடத்தில் நம்ம அன்பு கூறுகிறோம் என்று நம்ம சொல்லுகிறோம். ஆனால் நம்ம சொந்த சகோதரன் சகோதரிகளை நம்ம பகைக்கிறோமே, அது எப்படி இருக்கும், அது எப்படி முடியும் என்று கர்த்தர் கேட்கிறார். நான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன். உனக்கு தேவனை பிடிக்குமா? அம்மா ரொம்ப பிடிக்கும். நீ தேவனை நேசிக்கிறாயா? நான் ரொம்ப ஆண்டவரை நேசிக்கிறேன், ஆண்டவரிடத்தில் நான் ரொம்ப அன்பாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறோமே. நம்ம சொந்த சகோதரன் சொந்த சகோதரிகளை நம்மளால் அன்பு செய்ய முடியவில்லையே. நம்ம அவர்களை பகையாளியாய் பார்க்கிறோமே. ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படி இருப்பாயே ஆனால் நீ பொய்யன், யூ ஆர் அ லயர். நீ பொய் சொல்லுகிறாய். தேவனிடத்தில் நான் அன்பு செய்கிறேன் என்று நீ பொய் சொல்லுகிறாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இது மனுஷ வார்த்தை அல்ல, இது தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். பகை உணர்வு நமக்குள்ளே இருந்துச்சுன்னா நம்ம தேவனிடத்தில் உண்மையான அன்பு கூறுகிறவர்கள் அல்ல. நாம் பொய் சொல்லுகிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பொய் பேசுகிற, நீ உண்மையாக என்னை நேசிக்க முடியாது. நீ என்னை உண்மையாய் நேசிப்பாயே ஆனால் நிச்சயமாக உன்னுடைய சகோதரனை நீ நேசிக்க முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ எத்தனை பேர் நம்ம வாழ்க்கையில் அநேகரிடத்தில் பேசாமல் இருக்கிறோம்? எத்தனை பேர்கிட்ட பகையாக இருக்கிறோம்? பிரியமானவர்களை, வைராக்கியத்தை வச்சிருக்கிறோமே. அப்போ நம்ம தேவனிடத்தில் அன்பு செய்யவில்லை. அதைத்தான் இது குறிப்பிடுகிறது. தேவனிடத்தில் நான் அன்பாக இருக்கிறேன் அப்படின்னா நான் எல்லார்கிட்டையும் நான் அன்பாக இருக்க வேண்டும். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். அதுதான் உண்மையான அன்பு. ஏன்னா நம்ம தேவனை பார்க்கவே இல்லை. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் பொய்யன். ஏன்னா தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? நமக்கு சகோதரனை பார்க்குறோம், நேரடியாக பார்க்குறோம், அவங்களோட பழகுகிறோம், அவங்கக்கிட்டேயே என்னால் அன்பு செய்ய முடியல. காணாத தேவன், நம்ம தேவனை பார்த்ததே கிடையாது, அந்த தேவனை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது எப்படி இது நடக்கும்? அது எப்படி ஆகும்? ஆண்டவர் நம்மகிட்ட கேள்வி கேட்குறார். உன் சொந்த சகோதரனிடத்தில் உன்னால் அன்பாக இருக்க முடியல, உன் சொந்த மருமகள் இடத்துல, உன் சொந்த மாமியார்கிட்ட உன்னால் அன்பாக இருக்க முடியல, எப்படி நீ தேவனிடத்தில் அன்பாக இருக்கிறேன் என்று சொல்லுவாய்? என்னதான் யார் பண்ணியிருந்தாலும், என்ன வார்த்தைகள் பேசியிருக்கலாம், இல்லை என்ன காரியம் நடந்திருந்தாலும், நம்ம எல்லாம் மனிதர்கள். நம்ம எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனிதர்கள். எல்லாரும் தவறு செய்கிறோம் இல்லையா பிரியமானவர்களே? நம்ம மற்றவங்க பெருசாக தவறு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறோம். நம்ம எவ்வளவு தவறு நம்ம பண்ணுகிறோம், அதை நம்ம யோசிக்கிறோமா? அதை நம்ம யோசித்து பார்க்குறோமா? நம்முடைய உறவுகளில் நிறைய பேரை குற்றப்படுத்துகிறோம். இவங்க அப்படி பண்ணாங்க, அவங்க அப்படி பண்ணாங்க, அவங்க அதை செஞ்சாங்க, இவங்க இதை செஞ்சாங்க, அவங்க அப்படி பேசிட்டாங்க, எல்லாம் சொல்கிறோமே. நம்ம ரொம்ப நல்லவங்களா? நம்ம ரொம்ப நல்லவங்களா? இல்லவே இல்லை. நம்மளை கூட ஆண்டவர் நேசிக்கிறார். நம்மளை கூட ஆண்டவர் இம்மட்டுமாய் நடத்தி வருகிறார். அப்போ நம்ம ஏன் மன்னிக்கக்கூடாது? என்னுடைய பாவத்தை கர்த்தர் மன்னிக்கிறாரு, ஆனால் நான் மற்றவங்க செஞ்ச பாவத்தை மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் சொல்கிறாரு, அப்போ நீ என்னை உண்மையாக நேசிக்கவே இல்லையே. உண்மையாக நீ என்னை நேசிப்பாயே ஆனால் உன்னுடைய மாமியாரை, உன்னுடைய மருமகளை, உன்னுடைய அக்காவை, உன்னுடைய தங்கச்சியை, உன்னுடைய அண்ணனை, உன்னுடைய தம்பியை, உன்னோட பக்கத்தில் இருக்கிறாங்களே, நெய்பர்ஸாக இருக்கிறாங்களே, அவங்கள, உங்கள் கூட படிக்கிறவங்கள, நம்ம கூட வேலை செய்கிறவர்களை நாம் நேசிக்க வேண்டும். அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கிற பகை, நம்மக்கிட்ட இருக்கிற வைராக்கியம், இதெல்லாம் மன்னிக்கவே முடியாது, மறக்க மாட்டேன், இதெல்லாம் வைராக்கியம். இந்த வைராக்கியங்களெல்லாம் அழியணும்.
இந்த வைராக்கியங்கள் எல்லாம் உடைஞ்சாதான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். இன்னைக்கு எத்தனை பேருக்குள்ள வைராக்கியங்கள், பகை உணர்வுகள், அது எல்லாம் மாறணும். இயேசுவினுடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்படுமானால் எல்லாரையும் நேசிக்க நம்மளால் முடியும். அல்லேலூயா. அதே தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு யார்கிட்டையாவது நம்ம பேசாமல் இருக்கிறோமா? யார் மேலேயாவது கோபமாக இருக்கிறோமா? பகையாக இருக்கிறோமா? முகம் கொடுத்து பேச முடியாமல் இருக்கிறோமா? நம்மக்கிட்ட தேவ அன்பு இல்லை. நம்ம தேவனை நேசிக்கவில்லை. நம்ம வாய்னால் சொல்லுகிறோம், நான் தேவனே உங்களை நேசிக்கிறேன், அன்பு கூறுகிறேன், பாடலாம், பேசலாம். ஆனால் ஆண்டவர் கிளியராக சொல்கிறாரு, மகனே மகளே, நீ பொய் பேசுகிறாய். நீ உண்மையா என்னை நேசிப்பாயே, ஆனால் நீ சொந்த சகோதரனை நீ பகைக்க மாட்டாய். அல்லேலூயா. அந்த பகையெல்லாம் எடுத்து போட்டுடலாமா? வேண்டாம் பிரியமானவர்களே. நம்ம தேவனை உண்மையாய் நேசிக்கிற பிள்ளைகளாய், பரலோகத்தின் பிள்ளைகளாய் நம்ம வாழணும். இந்த உலகத்தில் யார் நமக்கு என்ன செய்திருந்தாலும் அவர்களை மன்னித்து, அவர்களை மறந்து, அதையெல்லாம் மறந்து, அவர்களை பகையாய் பார்க்காம, யாரையும் வெறுக்காம, எல்லாரையும் நேசிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அடுத்த வசனம் சொல்லுது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். இப்போ தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன்னா, என் சகோதரனை நான் அன்பு செய்வது கட்டாயமாக நான் செய்யணும். இது ஏதோ ஆப்ஷனல்லாம் கிடையாது, கட்டாயம் நான் செய்யணும். அவங்க நன்மை செய்தாங்களோ தீமை செய்தாங்களோ அது இல்லை. அவங்கவுங்களுக்குரிய பலனை அவர்கள் அனுபவிப்பார்கள். இப்போ நாம் ஒருத்தர் தப்பு பண்ணால் ஆண்டவர்கிட்ட அவங்க போகும்போது அவங்க கணக்கு கொடுப்பாங்க. ஆனால் நான் அவங்கள பகையாளியாக பார்க்கக்கூடாது. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவர்களுக்கு நன்மையை தான் நாம் நினைக்க வேண்டும். அப்படியாக நம்ம வாழ கற்று உறவுகளில் எப்பொழுதும் ஏதாவது ஒன்று இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இல்லையா? எல்லா உறவுகள், ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாத்துலேயும் ஏதாவது ஒன்று கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் இருக்க தான் செய்யும். நம்ம என்ன செய்யணும்? அதெல்லாம் பெருசுப்படுத்தாமல் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஆவியின் கனிகளை பெற்றிருக்கிறோம், ஆவியில் பேசுகிறோம், அந்நிய பாஷைகளை பேசுகிற நாம் அன்பிலே தரித்திருக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. இன்னைக்கு உலகம் கிறிஸ்தவர்கள் ஆவியில் நிரம்பி பேசுகிறதை பார்ப்பதற்காக எதிர்பார்க்கவில்லை. ஆண்டவருடைய வல்லமையை அக்னியை போல இறக்கணும்னு எதிர்பார்க்கல. ஆண்டவர் இதில் அன்பை நம்ம இந்த உலகத்துக்கு பிரதிபலிக்க அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். இயேசுவை போல அன்பாக இருக்கிற பிள்ளைகளை இன்னைக்கு ஜனங்கள் எதிர்பார்க்கிறார்கள். நம்மளை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு நீங்கள் காரணமாக இருக்கிறீங்களா? இல்லை இயேசுவை குறித்து அவங்க அறிந்து கொள்றதுக்கு இடரெல்லாம் நம்ம இருக்கிறோமா? நீ நம்மக்கிட்ட இருக்கிற பகையினால் இருக்கிற பிரச்சனைகள் இன்னைக்கு உலக ஜனங்களெல்லாம் இயேசுவையே மறுதலிக்கிற வண்ணமாக அநேகர் கடந்து செல்கிறாங்களே. இன்னைக்கு சர்ச்சுக்கே வர முடியாத அளவுக்கு நிறைய பேர் போகிறாங்களே. ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுறாங்க, ஆனால் அவங்கக்கிட்ட அன்பு இல்லை, ஒரே பொறாமை, ஒரே சண்டை. இப்படிப்பட்ட பேர்கள் நமக்கு எதுக்கு பிரியமானவர்களே? ஆண்டவர் எவ்வளோ கிளியராக சொல்கிறார், ஒருவன் என்னை அன்பு செய்தா அவன் தன்னுடைய சகோதரனை நேசிப்பான். காணாத தேவனிடத்தில் அன்பு செய்கிறேன்னு சொல்லிட்டு காண்கிற ஒரு மனுஷனிடத்தில் உன்னால் அன்பாக இருக்க முடியலனா நீ பொய்யல்லவா பேசுகிறாய் என்று ஆண்டவர் இன்னைக்கு ரொம்ப தெளிவாக நம்மளோட பேசுகிறார். நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து கொள்ளவோமா? மற்றவங்களை யோசிக்க வேண்டாம். நான் எப்படி இருக்கிறேன் ஆண்டவரே? நான் யாரையாவது பகையாளியாக பார்க்குறேனா? யார்கிட்டையாவது நான் பேசாமல் இருக்கிறேனா? யாரையாவது நான் இப்படி வெறுக்கிறேனா? ஆண்டவரே என்னை மன்னிக்கிற எனக்கு கிருபையை கொடுங்க. தேவ அன்பை என் இருதயத்தில் ஊற்றுங்கப்பா. என்ன செய்திருந்தாலும் அவங்களை மன்னிக்கிற ஒரு கிருபை வேணும் ஆண்டவரே. அன்பு என் இருதயத்தில் ஊற்றப்படட்டும். நான் உங்களை உண்மையாக நேசிக்கிறேன்ப்பா என்று சொல்லி அப்படியே நம்ம தேவ சமுத்திரம்ல ஒப்பு கொடுக்கலாமா? 1 யோவான் 4:20 தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்கு நன்றி செலுத்தி பிரேயர் லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?